இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு ராகவ்? சித்தி அங்க ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னமா நடந்துச்சு இசை? அந்த ஸ்ரீஜா சூசைட் பண்ணிக்க வேணும் மிரட்டினா. ஐயோ, அவங்க அப்பாவும் செத்துருவேன்னு சொன்னாரு. அதனாலதான் அம்மா ஸ்ரீஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் அத்தை. இல்ல நான் சாகுறத தவிர வேற வழி இல்ல. என் பையன் ராகவ் உன் கழுத்துல தாலி கட்டுவான். ராகவ், என்ன சொல்றீங்க? ஆமா இசை, வர்ஷினி ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அதான் அம்மா பார்த்து பேசலான்னு போயிட்டு இருக்கேன். ராகவ், ஐயோ ஐயோ, வர்ஷினி அத்தை, 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 ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அத்தை, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை எனக்கு கொடுங்க அத்தை. நான் தானே தப்பு பண்ணேன். தயவு செஞ்சு என் தங்கச்சிக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க அத்தை. அவ எந்த தப்பு பண்ணல அத்தை, பாவம் அத்தை. ப்ளீஸ் அத்தை, அத்தை, ராகவுக்கும் வர்ஷினிக்கும் தான் அத்தை கல்யாணம் நடக்கணும். அவளும் ராகவும் உயிருக்கு உயிரை காதலிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியல அத்தை. அத்தை ப்ளீஸ் அவங்கள பிரிச்சிடாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். வர்ஷினி ராகவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அத்தை. ப்ளீஸ் அத்தை, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை. தயவு செஞ்சு அவங்கள மட்டும் பேசிடாதீங்க அத்தை. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை. அத்தை, தப்பு பண்ணது நான் தான். தண்டனை எனக்கு கொடுங்க அத்தை. ஆனா என் தங்கச்சிக்கு இது பெரிய தண்டனை அத்தை, பெரிய தண்டனை அத்தை. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ் அத்தை. அத்தை, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்களை பிரிச்சிடாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. நீ விஷால ஏமாத்தி முக்காடு போட்டு மணமேடையில உட்காரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அத்தை, 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 நான் வேணும்னே பண்ணல அத்தை. நான் அத்தை, நான் எல்லாமே உங்களுக்காக தான் அத்தை பண்ணேன். ஏய் நிறுத்து. திரும்ப திரும்ப என்ன முட்டாளாக்காத. அத்தை, 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 ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை, நான் உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அத்தை. அவ பாவம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. என் காலை விடு. அத்தை, அத்தை, நான் தானே அத்தை தப்பு காலை செஞ்சேன். விடுன்னு எனக்கு சொன்னேன். தண்டனை கொடுங்க. ஆனா அவ பாவம் அத்தை, ப்ளீஸ் அத்தை, பாவம் அத்தை அவ. அத்தை, ப்ளீஸ் அத்தை, அவளை தண்டிச்சிடாதீங்க அத்தை. என் கை மேல அடிச்சு சத்தியம் கூட பண்ண. எங்க எல்லாரையும் ஏமாத்தி மணமேடையில விஷால் பக்கத்துல உட்கார்ந்து உன் தம்பி விஷால நம்பி ஏமாந்ததை தவிர ஸ்ரீஜா என்னடா தப்பு பண்ணா? அம்மா விடுங்க, ஸ்ரீஜா சாக போனாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நீங்க சத்தியம் பண்ணீங்க. அந்த பொண்ணு இறங்கி வந்துட்டாமா. ஆபத்துக்காக நீங்க பண்ண சத்தியமா அது? அவ்வளவுதானே? அந்த பொண்ணோட உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்கம்மா. அம்மா வேணும்னா என் கல்யாணத்தை இப்ப கூட நிறுத்திடலாமா? நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீஜாவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பாத்துக்கலாமா ப்ளீஸ்? ராகவ், இதுக்கு எப்படி அவங்க ஒத்துப்பாங்க? நான் ஸ்ரீஜா கழுத்துல நீ தாலி கட்டுவன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா. அதனாலதான் அந்த பொண்ணு அவ முடிவை மாத்தி இருக்கா. இப்ப இப்படி சொன்னா மறுபடியும் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த பாவம் நம்ம மேலதானே வரும். ஓ அம்மா, உங்களுக்கு அந்த ஸ்ரீஜாவை பத்தி தெரியாதுமா. அவ நீங்க நினைக்கிற மாதிரி அப்பாவி பொண்ணெல்லாம் கிடையாது. அவளோட உண்மையான முகத்தை உங்களுக்கு நிரூபிக்கத்தான் நான் இங்க போராடிக்கிட்டு இருக்கேம்மா. அம்மா, இப்ப அவ டெரஸ் மேல ஏறி நின்னது கூட நாடகம் தான். எமோஷனலா சாக போறேன்னு டிராமா பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்றாமா. நீங்க அவகிட்ட திரும்ப திரும்ப ஏமாறுறீங்கம்மா. நான் ஏமாந்துகிட்டே தான் பாருந்தேன்.
ஆனா என்னை ஏமாத்துனது ஸ்ரீஜா கிடையாது, அந்த இசை. நான் ஏமாந்து நிக்கிற மாதிரிதான் இசையால ஸ்ரீஜாவும் ஏமாந்து நிக்கிறா. அந்த வலி உனக்கு புரியாதுப்பா. ஆமா இல்லம்மா, உங்களுக்கு தாம்மா புரியல. அந்த ஸ்ரீஜா உண்மையிலேயே மோசமானவ, தப்பானவ. அவ நம்ம குடும்பத்தையே அழிக்க வந்தவமா. விஷால கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம குடும்பத்தை பிரிச்சு, அம்மா உங்களை டார்ச்சர் பண்ணி நிம்மதி இல்லாம பண்றதாமா அவளோட திட்டமே. இது எங்களுக்கு தெரிஞ்சதாலதான் அம்மா நான் சொல்லிதான் இசை விஷால் பக்கத்துல மணமடையில உக்காந்தா. அம்மா அதுவும் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தாம்மா. நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் இங்க இருந்து எந்திரிப்பேன். ஐயோ அம்மா, ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா அம்மா, ஐயோ அம்மா எந்திரிங்கம்மா, வேணாம்மா. ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதம்னு சொல்லு. அம்மா சம்மதிக்கிறேம்மா. ராகம், என்ன மன்னிச்சிருப்பா. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணா அந்த தப்ப நாம தான் சரி செய்யணும்ப்பா. நம்மளால ஒரு உயிர் போக கூடாது ராகம், அதனாலதான் சொல்றேன்ப்பா. அம்மா மனசார சொல்றேன், நீ நல்லா இருப்ப. सर्वरे प्रियाय नमः, ओम सर्वात्मकाय नमः, ओम सृष्टिकर्त्रे नमः, ओम देवाय नमः, ओम अनेकाच्युताय नमः. இந்தாகோ மாப்பிளைக்கு இந்த மாலையை போட்டு விடுங்க. தீர்காயுஷ்மான் பவ. கொடுங்க. அம்மா மாலையை வாங்கிக்கம்மா. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வட்சரம் தீர்க்கமாயு. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலே பவ. குங்குமம் வச்சுக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ.